TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். தமிழ் பொது வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியநேத்திரனுக்கு வடகிழக்கு மாகாணங்களில் ஆதரவு பெருகி வருகிறது என டெலோ தெரிவித்திருக்கிறது. தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் எமது மக்களிடம் இருக்கும் எஞ்சிய இருப்பையும் கேள்விக்குறியாக்கும் என எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் தரப்பை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது எடுபிடிகளாகவும் பயன்படுத்தக்கூடும் என ரவுஃப் ஹக்கீம் கூறியுள்ளார். நாட்டு மக்களுக்காகவே ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுகிறேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறினார். தமிழக மீனவர்களையும் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் மூலம் கோரிக்கை. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியநேத்திரனுக்கு வடகிழக்கு மாகாணங்களில் ஆதரவு பெருகி வருகிறது என்றும் தென்னிலங்கையில் இருந்து தொடர்ச்சியாக அழைப்புகள் வந்த வண்ணம் இருக்கின்றன என்றும் தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ தெரிவித்திருக்கிறது. பொது வேட்பாளருக்கு தமிழரசு கட்சியில் அதிகமானோர் ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். வரும் நாட்களில் தமிழரசு கட்சியும் தங்களுடன் இணைந்து பொது வேட்பாளரை ஆதரிக்கும் என்று டெலோ கூறுகிறது. நேற்றைய தினம் வவுனியாவில் நடைபெற்ற டெலோவின் மத்திய குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய கட்சியின் பேச்சாளர் சுரேன் குருசுவாமி, பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டதன் காரணமாக தென்பகுதியில் ஏற்படுகின்ற அழுத்தங்களினால் தென்பகுதி வேட்பாளர்களிடமிருந்து பேச்சுவார்த்தைக்கான அழைப்புகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. அந்த அழைப்புகளை எவ்வாறு கையாள்வது என்று மத்திய குழு கூட்டத்தில் ஆராயப்பட்டது என்றும் கூறினார். ஒரு வேட்பாளரை களமிறக்கிய பின்னர் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள அழுத்தம், அதாவது தெற்கில் இருக்கின்ற வாக்குகள் சமமாக பிரிக்கப்படுகின்ற போது குறித்த பொது வேட்பாளருக்கு தமிழ் மக்கள் அதிகபட்ச வாக்குகளை வழங்கினால், குறிப்பாக இரண்டாவது வாக்கு எண்ணும் நிலையிலும் கூட வெற்றியடைய முடியாத நிலை வரலாம் என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள். அதனால் பொது வேட்பாளரை இறக்கியதால் எமக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது என்றே கூற வேண்டும் என்றும் சுரேன் குருசுவாமி கூறினார். தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் எமது மக்களிடம் இருக்கும் எஞ்சிய இருப்பையும் கேள்விக்குறியாக்கும் செயற்பாடாகும். அதனால் பொது வேட்பாளரை முற்றுமுழுதாக எதிர்க்கிறேன் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பேச்சாளருமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் அவர் தேர்தலை பகிஷ்கரிப்பது அல்லது வெற்றி பெற முடியாத வேட்பாளருக்கு வாக்குகளை குவிப்பது எமது கையில் இருக்கும், ஆயுதத்தை பயன்படுத்தாமல் தூக்கி எறிவதற்கு ஒப்பானதாகும் என்றும் குறிப்பிட்டார். ஒரு பொது வேட்பாளர் என்ற தோற்றத்தை ஏற்படுத்திவிட்டு ஒரு சரிவை கண்டால் அதனால் தமிழ் மக்களின் எண்ணத்திலும் ஒரு சரிவை தோற்றுவிக்கும் என்றும் சுமந்திரன் கூறினார். தமிழ் பொது வேட்பாளர் தரப்பை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது எடுபிடிகளாகவும் பயன்படுத்தக்கூடும். வடகிழக்கு தமிழர்கள் புத்தி கூர்மையானவர்கள், அவர்கள் சாணக்கியமான முடிவையை எடுப்பார்கள் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் கூறினார். தமிழ் பொது வேட்பாளர் விவகாரமானது தவறான உபாயம் என்று தெளிவு வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறேன். தமிழர்களின் பிரச்சனை ஏற்கனவே சர்வதேச மயப்படுத்தப்பட்டு விட்டது. இனிமேலும் சர்வதேச மயப்படுத்துவதற்கு ஒன்றுமில்லை. இன்னும் ஒருவருக்கு வாக்கு சேர்ப்பதற்கான உபாயமாக தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகமும் இருக்கிறது. ஜனாதிபதி தனது எடுபிடிகளாகவும் இவர்களை பயன்படுத்தக்கூடும். தமிழ் மக்களின் வாக்கு வங்கியை விரயமாக்கும் ஒரு வேலையே இந்த பொது வேட்பாளர். வெற்றி பெறக்கூடிய வேட்பாளரை வைத்து சாத்தியமான விடயங்களை சாத்தியமாக்குவதற்கு முன்வர வேண்டும் என்றும் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் கூறினார். 2022 ஜூலையில் மக்களுக்காக இலங்கையின் ஆட்சி பொறுப்பை ஏற்று நெருக்கடி நிலையை முடிவுக்கு கொண்டு வந்து பொருளாதார உறுதிப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு பாடுபட்ட நான் இன்று நாட்டு மக்களுக்காகவே ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுகிறேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறுகிறார்.
தம்புள்ள பொதுச்சந்தை வளாகத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய விக்ரமசிங்க, யாரும் பொறுப்பேற்காத நாட்டை பொறுப்பேற்ற நான் மக்களின் வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வரும் வேளையில் தேர்தல் கோரி நீதிமன்றத்துக்கு சென்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவும், தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரியாவும் நான் அடிப்படை உரிமைகளை மீறியதாக நீதிமன்ற தீர்ப்பை பெற்றுள்ளனர். நெருக்கடியிலிருந்து மக்களை விடுவிப்பதன்றி அதிகாரத்தை பெறுவதே அவர்களின் நோக்கம் என்பது இதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். பருத்தித்துறை கடலில் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டிருக்கும் 11 தமிழக மீனவர்களையும் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தமிழகத்தின் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கோடிக்கரையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேளையிலே இந்த 11 மீனவர்களும் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதாக முதலமைச்சர் தமது கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்தியாவின் INS மும்பை கடற்படை போர்க்கப்பல் 3 நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாளை திங்கட்கிழமை கொழும்பு துறைமுகத்துக்கு வருகிறது. இந்த போர்க்கப்பல் இலங்கை துறைமுகத்துக்கு வருவது இதுவே முதற் தடவையாகும். அதேவேளை இதன் வருகையுடன் இந்த வருடம் இலங்கைக்கு வரும் இந்திய கப்பல்களின் எண்ணிக்கை 8 ஆகின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் வெற்றிக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக பிரதமர் தலைமையில் புதிய வேலை திட்டம் ஒன்று அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக கம்பாக மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோகிலா ஹர்ஷினி குணவர்தன தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து தானும் தனது குழுவினரும் விலகவில்லை என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் கட்சிக்கு தான் வேண்டாம் என்றால் தானும் மற்றவர்களும் பொதுஜன பெரமுனவுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பத்திரமுல்லையில் உள்ள ஜனாதிபதி தேர்தல் செயற்பாட்டு அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவளிக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரள தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங்காவை ஆதரிக்க வேண்டும் என தலதா தெரிவித்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா மாத்திரமல்ல, ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள பெரும்பாலானோர் ரணில் விக்ரமசிங்காவுக்கு உதவ வேண்டும் என்ற கருத்தை கொண்டுள்ளனர். பொருளாதார மந்த நிலையில் அதிகம் பாதிக்கப்படுவது பெண்கள்தான். இப்போது நாட்டின் பொருளாதாரம் பாதுகாப்பாக உள்ளது. நாட்டின் எதிர்கால சந்ததியினர் பாதுகாப்பாக உள்ளனர். தாய்மார்களாகிய நாம் நாட்டின் குழந்தைகளின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருப்பதை காண்கின்றோம். பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த ஒரு நாட்டையே ஜனாதிபதி பொறுப்பேற்றிருந்தார். அறகலையவினால் நாட்டின் பொருளாதாரம் முற்றிலும் சரிந்தது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நாட்டுக்குள் வரவில்லை. வெளிநாட்டு தொழிலாளர்கள் பணம் அனுப்பாமல் வெளியேறினர். அந்த ஆபத்தான பொருளாதார நிலையில் இருந்து ஜனாதிபதி நாட்டை மீட்டெடுத்தார் என்றும் அவர் கூறினார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது TBCயின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.